உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம். அதாவது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குரு பயிற்சி, நீங்கள் குரு வீடு. சரிங்களா? அதனால் இன்னொன்று, உங்கள் குரு தான் ராஜா. இந்த வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு உங்கள் குரு தான் ராஜாவே. அதனால் ரொம்ப நல்லா இருக்கு காம்பினேஷன். ஓகேவா? ஆனால் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களை போன வருஷம்லாம் உங்களை பார்த்துட்டு இருந்தார், தப்பிச்சுக்கிட்டு வந்தோம். நிறைய இடர்பாடுகள் நம்மளுக்கு வந்தாலுமே அதெல்லாம் அடித்து தும்சம் பண்ணிட்டு தத்காபத்துக்காக நான் ஏதோ எழுந்து வந்துட்டோம். ஏன்னா குரு பகவான் நம்மளை பார்த்துட்டே இருந்தார். இப்போ குரு பகவான் நம்மளை பார்க்கல. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சரி, நல்ல விஷயம் என்னென்ன அப்படின்னா, கையில் காசு வரும். ஏன்னா தனுஷுக்கு கொஞ்சம் காசு, நம்ம லைட்டாக போன வருஷம் கொஞ்சம் ட்ரபிளாக இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு காசு வரும். ஏன்னா 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இது ஒன்று காசு. அதுவும் இந்த நவம்பருக்குள்ளெல்லாம் ஒன்றும் நல்லாவே காசு வரும். ஓகே. 2. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸையும் பார்க்குறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஆண் வீடு, நெருப்பு வீடு. முக்கியமாக இந்த தங்கமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது. தனுஷ ராசி லக்னத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க. படிப்பு இருக்கோ இல்லையோ, இயற்கையாகவே அவங்க மெச்சூர்டு பர்சனாக இருப்பாங்க. அடுத்த ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணணும், குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், ஃப்யூச்சரோட சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பாங்க. ஸோ கோல்டு ப்ரைஸ் ஏறுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ரைட்டு. நம்மளுடைய 4ஆம் பாவம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ்லாம் இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தொல்லை பண்ணுவார். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா குரு பகவான் பார்க்கறனால அது சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் என்னென்னா டாக்குமெண்டேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஏன்னா குரு சனின்றது டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு லாயரை கூட வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா குரு சனி லாயரும் சொல்லலாம். ஒரு லாயரை கூட வச்சுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களை லீகல் ப்ரொசீஜரில் கரெக்டாக உங்களை கொண்டு போவாங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன உங்களுக்கு மாங்கல்ய பலம். அதாவது இதுதாங்க, ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வரிசையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் போன வருஷம் என்ன சொன்னேன், கல்யாணம் பண்ணுங்க. இப்போ இந்த வருஷம் 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஹஸ்பண்டாலேயோ ஒய்ஃபாலேயோ உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வரும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல பொண்ணும் நல்ல கணவனையும் நீங்கள் நல்ல பையனையும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நல்லா சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்களுக்கு தான். அவங்க சைடு நல்லா சொத்து வந்தாலும் உங்களுக்கு தான். என் ஃப்ரெண்டுலாம் இப்போ ஃபாரினில் இருக்கார். அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க அவங்க ரொம்ப ரிமோட்லேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. அந்த பொண்ணு சென்னையே பார்த்ததில்லைன்னாங்க. இப்போ இன்றைக்கி அந்த பொண்ணு யூஎஸில் இருக்குது. நல்ல ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவ்வளோ அழகாக லைஃப்பில் செட்டில் ஆகலாம். அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும். சரிங்களா? ஸோ கல்யாணம் பண்ணவங்க லக்கு, பண்ணாதவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டாலேயோ ஒய்ஃபாலேயோ உங்களுக்கு நல்ல
பிரயோஜனம் இருக்குது, உங்களுக்கு நல்ல லைஃப்பில் வந்து நிறைய நல்லது இருக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களுடைய 12 2 2த்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. நிறைய நல்ல விஷயம் வரப்போகுது, கையில் நல்ல பணம் வரப்போகுது. என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கானது. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தான். வேறு யார்? உங்கள் கடவுளே தட்சிணாமூர்த்தி தான். மஞ்சள் மூக்கட்டை வச்சு வழிபாடு பண்ணுங்கள், பூந்தி வச்சு வழிபாடு பண்ணுங்கள், லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சிறப்பு தரும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு இவங்க உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது, திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30 2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன், நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உக்காண்டிருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உக்காண்டிருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுக்கிட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.